நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உள்ளாட்சி 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கைகாட்டும் கட்சியை தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும். ரஜினியின் தீவிர ரசிகரான பாரப்பட்டி கனகராஜ் ரஜினிக்கு வேண்டுகோள். தமிழக திரை உலகின் முடிசூடா மன்னன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பிறந்தநாள் விழா உலக ரசிகர்களால் வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலத்தைச் சேர்ந்த தொழில் அதிபரும் மிகச்சிறந்த ஆன்மீகவாதியும் ரஜினிகாந்தின் தீவிர ரசிகருமான பாரப்பட்டி கனகராஜ் தலைமையில் அவரது ரசிகர்கள் இன்று அவர் பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். இதன் ஒரு பகுதியாக சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் உள்ள விழி இழந்தோர் பள்ளி மாணவ மாணவிகளுடன் பாரப்பட்டி கனகராஜ் தலைமையில் அவரது ரசிகர்கள் இன்று காலை விழி இழந்தோர் பள்ளியில் கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்ததுடன் விழியிழந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காலை சிற்றுண்டிகளை வழங்கி மகிழ்வித்தனர். பிறந்த நாளின் சிறப்பம்சமாக நேற்று நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் நடிகர் மம்முட்டி ஆகியோர் இணைந்து நடித்து உலகளவில் மிக பிரம்மாண்ட வெற்றி பெற்ற தளபதி திரைப்படம் இன்று மீண்டும் சேலம் மாநகரில் உள்ள பல்வேறு முக்கிய திரையரங்குகளில் திரையிட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் ரஜினிகாந்தின் பிறந்தநாளை ஒட்டி சேலம் மாநகரில் உள்ள முக்கியமான பிரசித்தி பெற்ற திருத்தலங்களில் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சேலத்தில் பிரசித்தி பெற்ற கோட்டை ஸ்ரீ பெரியமாரியம்மன் திருக்கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு பூஜையும் அதனைத் தொடர்ந்து ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் மாலை வரை பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் வரும் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கைகாட்டும் கட்சியை தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று ரஜினியின் தீவிர ரசிகரான பாரப்பட்டி கனகராஜ் ரஜினிக்கு வேண்டுகோள் விடுத்தார். இந்த விழாவில் குரால்நத்தம் சந்திரசேகர், ரமேஷ், ஜெகநாதன், யாசின், கார்த்தி, வீரபாண்டி சித்தன், நரேஷ், விக்னேஸ்வரன், முரளி உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை குருமூர்த்தி, சுக்கம்பட்டி பிரபு ஆகியோர் செய்திருந்தனர். எங்களுடைய தங்க தலைவருக்கு சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சேலம் மாவட்ட சார்பாக, தலைமை மன்றம் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் அவருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் எங்களுக்கு ஆட்சி வேண்டாம், கட்சி வேண்டாம், கொடி வேண்டாம்ட்டு ஒதுக்கிட்டாரு. ஆனால் 2026 சேலம் மாவட்ட ரசிகர்களின் வேண்டுகோள், எங்களுடைய அன்பான வேண்டுகோள் தலைவர் அவர்களுக்கு, நீங்கள் கட்சியும் வேணாம், எங்களுக்கு கொடி வேணாம், ஆட்சி வேணாங்கிறதுல அதில் என்னுடைய முழுமையான அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் கேட்குறோம். அதில் என்ன விதமான மாற்று கருத்து இல்லை. ஆனால் 2026 தலைவர் யாரை கை காட்டுறாரோ அவங்க தான் இந்த நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு முதல்வராக வரணும். சேலம் மாவட்ட சார்பாக நாங்கள் அவரை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்லியிருக்காரு, இது மாதிரி நான் ஆட்சிக்கு வந்தால் நல்லது செய்வேன், அப்படி செய்ய முடியல 3 வருஷத்தில் நான் ஆட்சி ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துடுவேன். அவரால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை, அவருக்கு இருக்கிற நல்ல திட்டத்தை அவர் யார் கை காட்டுறாங்களோ அவர் மூலிமா அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் எங்களுக்கும் நல்லது செய்யணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அதனால் 2026 கண்டிப்பாக அவருடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். சரிங்க, சாப்பாடு கொடுத்தீங்க. ஆமாம், அதாவது சொல்லுங்கள், ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு 3 நேரமும் சாப்பாடு, காலை, மதியம், மாலை 3 நேரமும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ காலையில் டிஃபன் அரேஞ்ச் பண்ணி கேக் வெட்டி தலைவருடைய 75வது பிறந்தநாளை முன்னிட்டு கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடிக்கிறோம். இன்னும் நிறைய இடத்துல கோயிலில் பூஜைகள், முதியோர் இல்லத்துக்கெல்லாம் சாப்பாடு, இது மாதிரி நிறைய பேர் பாரம்பரிய. சுட சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க.